நான் விஸ்வகர்மா. நடக்கப் போகும் இந்த கிரக யுத்தத்திற்கு சூரியலோகத்திற்கு தேவி சாயா அனுமதி அளித்த பிறகு இது தொடர்பாக அனைவருக்கும் அழைப்பு விடப்பட்டு விட்டது. இனி தங்கள் ஒளி, தர்மம், புனிதத்தன்மை மற்றும் ஞானத்திற்கு பெயர் பெற்றவர். அவர் தனது தர்மத்தின் ஒளியினால் அவர் சிவ அம்சமாவார். அதாவது சிவனில் ஒரு அம்சம் இவருடன் இருந்தால் ஒருவரது சித்திகள் எல்லையற்றதாகும். நல்ல குணங்களை அளிப்பவரான வணிகத்தின் அதிபதி சந்திரபுத்திரன் புதன் தேவனை நான் இங்கு அழைக்கிறேன். நான் இந்த கிரக யுத்தத்திற்கு அழைக்கிறேன். லாபம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் நாயகன், அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அளிக்கும் நிழல் கிரகமாக அறியப்படும் கிரகமானது அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினாலும் பலம் வாய்ந்த கிரகம் இவர். இவரிடமிருந்து எவராலும் தப்ப இயலாத கிரகத்தை நான் அழைக்கிறேன். தர்மத்தை காப்பவன், நவ கிரகங்களை, நீதியை வழங்குபவன், நற்கர்மங்களை செய்பவர்கள். அனைவருக்கும் இந்த யுத்தத்தின் நோக்கம் தெளிவாக தெரியுமா? அப்படி என்றால் கிரக யுத்தம் தொடங்கும் நேரம் என்பதை எப்படி அறிவது? இந்த யுத்தத்தின் இந்த மோதல்களில் வரும் காலத்தில் சூரியலோகத்தில் கிரக யுத்தத்திற்கு அனுமதி அளித்துள்ளீர்கள். இன்னும் 3 நாட்கள் ஒரு முடிவை எடுப்பது இயற்கைதான். மனைவி அல்லவா,